ஹாப்பி டே. இன்னைக்கு ஏப்ரல் 21 மார்னிங் நம்ம லைவ் போட்டிருந்தோம். நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யார், கெய்னர்ஸ், லாசஸ், பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ், யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி பிரைஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சில மார்க்கெட் நியூஸ் பார்க்கலாம். ஹுண்டாய் அண்ட் டிவிஎஸ் மோட்டார் இவங்க ரெண்டு பேரும் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு டீல். ஸோ இது இந்தியாவில் தான் மேக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்டிஸ்குள்ளேயே மூவ் ஆகிற மாரி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேனுஃபேக்சர் ஆன பிறகு இந்தியா அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் ஃபியூச்சரில் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஹுண்டாய் அண்ட் டிவிஎஸ் மோட்டார். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இந்த நியூஸ்க்கு இந்த ரெண்டு ஸ்டாக்கும் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார் 0.21% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 171, கரண்ட் ப்ரைஸ் 3772ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு புக் வேல்யூவோட. 52 வீக் ஹை 3970, 52 வீக் லோ 2625. ஸ்டாக்கோட பி 61.4, இண்டஸ்ட்ரியல் பி 32.3. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு, அதாவது ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.4, டெப்ட் டு ஈக்விட்டி 3.89, டெப்ட் 31,589 crore டெப்ட் இருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 60.9. ப்ரமோட்டர் கிட்ட 50.3% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. 6 மாசத்துல 4.58% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 37.5% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 22.1, கரண்ட் ரேஷியோ 1.08. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5.24%, அதுக்கும் மொதல் இயர்ல 4.44%. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் குவார்டர்ல பார்த்தீங்கன்னா 6.27%, அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர்ல 5.93%. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸாக இருக்கட்டும், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸாக இருக்கட்டும், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அது போன வருஷம், அதாவது இப்போ உள்ளது 60.9, இதுக்கும் மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 35.5. ஸோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1044 crore இருக்கு. பட் ஆனா ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு. அண்ட் தென் ஹுண்டாய் 0.58% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 209, இப்போ 1897ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 2890, 52 வீக் லோ 1635. ஸ்டாக்கோட பி 27.1, இண்டஸ்ட்ரியல் பி 29.2. ஸோ பிலோ த இண்டஸ்ட்ரியல் பி, ஸோ நியர் டு தட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் புக் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூட ரொம்ப அதிகமாக இருக்கு. ப்ரமோட்டர் கிட்ட 82.5% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 70, டெப்ட் டு ஈக்விட்டி கம்மியாக இருக்கு 0.05, டெப்ட் 857 crore டெப்ட் இருக்கு. 6 மாசத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 17.7%, ஒரு வருஷத்துல 11.6% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 9.06, கரண்ட் ரேஷியோ 1.33. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயருக்கும் அது மொதல் இயருக்கும் கம்பேர் பண்ணுறப்ப ஸோ 8.12 அண்ட் 8.6. ஸோ சேம் இது கிட்டத்தட்ட சேம் இதுலேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் லேட்டஸ்ட் குவார்ட்டரும் அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்ட்டரும் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இல்லை, 1011 crore நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்ததா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் எஸ்டர்டே Q4 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குவார்ட்டரையும் ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 567 crore-லேருந்து 648.7 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது குட் ஒன். அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.2%. 736 crore-லேருந்து 796 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட், ஸோ ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதாவது நியூ லோன் டு ரீட்டைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கிராஸ் என்பிஏ பேட் லோன்ஸ் கம்மியாயிருக்கு 1.09%லேருந்து 0.93% கம்மியாயிருக்கு. அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட் கம்மியாயிருக்கு. ஸோ இது குட் ஒன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் 8 per share தரதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் இயர் ஃபுல் ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தரலாம். இது ஃபினான்ஷியல் இயர் 25, இது ஃபினான்ஷியல் இயர் இப்போ கம்ப்ளீட் ஆன 26. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1936 crore-லேருந்து 2291 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 8.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் அசட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80,459 crore-லேருந்து
90,921 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் லோன் அசட்டும் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிவிடெண்ட் ஓவராலாக பார்த்தா 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதும். ஸோ பிஎன்பி ஹவுசிங் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ். 9.20% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டோட எதிரொலி தான் இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் 9% எபோவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 738, இப்போ 989ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 week high 1142, low 730, dividend 0.52. ஸோ டிவிடெண்ட் கம்மியாக தான் தராங்க. ஸ்டாக்கோட பி 11.3, இண்டஸ்ட்ரியல் பி 15.2. ஸோ இண்டஸ்ட்ரியல் பியோட ஸ்டாக்கோட பி கம்மியாக இருக்கு. புக் வேல்யூ கிட்ட 250 rupees அதிகமாக இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 3.70, டெப்ட் 71,199 crore. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 87.9. ப்ரமோட்டர் கிட்ட 28% தான் ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் ஆனால் எதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி ப்ரமோட்டர் ஹோல்டிங் கிரேட்டர் தென் 50% இருந்தால் அது ஒரு குட் ஸ்டாக். 6 மாசத்துல 2.62% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இயர் வைஸ்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 9.93% டவுன். Price to book value 1.34, current ratio 1.35, net profit margin last year அதுக்கு முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் ஆயிருக்கு. இப்போ லேட்டஸ்ட் குவார்ட்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு. 9,016 crore நெகட்டிவ். வேதாந்தா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட்கான அனௌன்ஸ் May 1 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து 30 to 45 டேஸ்க்குள்ள May 1 தான் ரெக்கார்ட் டேட். அதுலேருந்து 30 to 45 டேஸ்க்குள்ள அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் இந்த 1:4. அதாவது இப்போ நீங்கள் வேதாந்தா ஷேர் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஷேரும் இன்க்ளூட் ஆகும். அதை தவிர 4 ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 1 ஷேர் ஆஃப் வேதாந்தா அலுமினியம் அண்ட் 1 ஷேர் ஆஃப் வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் வேதாந்தா பவர் ஒரு ஷேரு, அப்புறம் வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் ஒரு ஷேரு. ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 4 ஷேர் கிடைக்கும். டோட்டலாக இன்க்ளூட் ஆகிறப்ப 5 ஷேர்ஸாக கிடைக்கும். ஸோ இதுக்கு வேதாந்தா எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். $0.56 கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்னிங் நான் பார்க்குறப்ப, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 1.5% அதுக்கிட்ட ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு. கரண்ட் ப்ரைஸ் 775, புக் வேல்யூ 103 தான். ஸோ மோர் தென், அதாவது கிட்டத்தட்ட 8 times, நியர் டு 8 times கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 week high 791, low 399. டிவிடெண்ட் ஈல்டு நல்லாவே தராங்க. 5.62% டிவிடெண்ட் ஈல்டு. ஸ்டாக்கோட பி 27.6, இண்டஸ்ட்ரியல் பி 36.5. ஸோ பிலோ த இண்டஸ்ட்ரியல் பி தான். டெப்ட் டு ஈக்விட்டி 2.12, டெப்ட் 85,065 crore வச்சிருக்காங்க. இது ஸ்பிளிட் ஆன பிறகு மாறும் டெப்ட். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 36.2. ப்ரமோட்டர் கிட்ட 56.4% ஹோல்டிங் இருக்கு. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. 6 மாசத்துல 1 வருஷத்துல எல்லாமே பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 87.2% பாசிட்டிவ் ரிட்டர்ன் இன் 1 year. Price to book value 7.57, current ratio 0.73. Net profit margin last year 12.4%. அதுக்கும் ப்ரிசைடிங், அதாவது அதுக்கும் முதல் இயர் 4.55%. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 22,848 crore வச்சிருக்காங்க. முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் லோன் புக் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12,357 crore-லேருந்து 14,006 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் 18.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,320 crore-லேருந்து 2,752 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் கலெக்ஷன் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னாலும் 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாட் பெர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. 4.84%லேருந்து 3.89%. ஸோ நெட் ப்ராஃபிட் பர் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டர் 401 crore லாஸில் இருந்தது. இப்போ 22 crore எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா 22 crore ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு இந்த வருஷத்தில் Q4ல. ஸோ இதுக்கு முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் 3.02% கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டுக்கு இந்த குவார்ட்டரில் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. புக் வேல்யூ 158, இப்போ 178ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 week high 210, low 124. டிவிடெண்ட் தரதில்ல.
Debt to equity 3.20, debt 8,653 crore debt. earnings per share நெகட்டிவ்ல இருக்கு. price to book value 1.14. 6 மாசத்துல 5.48% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 6.83% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கும் முதல் இயர் பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்திருக்கு. அண்ட் தென் லேட்டஸ்ட் குவார்டர் பார்த்தீங்கன்னா 10.4%, இதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் 5.30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க 1361 crore ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ கொடுக்கல. அப்படி கொடுக்கலன்னா இட் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ். இண்டஸ்ட்ரியல் பிஇ 25.6. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 55.5% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் எதுவும் இல்லை. ஸோ லாஸ்லேருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு திரும்பி இருக்காங்கன்றதுனால இன்னைக்கு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா JSW ஸ்டீல், இவங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சவுத் கொரியா போஸ்கோ குரூப்போட. ஸோ 50-50 ஜாயின்ட் வெஞ்சர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 60 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் மேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஸ்டீல் பிளான்ட் இன் ஒடிசால. ஸோ JSW ஸ்டீல் இன்னைக்கு நம்ம மார்னிங்கே பார்த்துருந்தோம், ஒன் ஆஃப் த டாப் கெய்னர்ல இருந்தது. ஸோ டாப் கெய்னரே இவங்க தான். 0.51% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப புக் வேல்யூ 339, கரண்ட் பிரைஸ் 1281. 52 week high 1295, 52 week low 935, dividend 0.22% தான் தராங்க. ஸ்டாக்கோட P 40.1, இண்டஸ்ட்ரியல் P 22.4. ஸோ மோர் தென் டபுள் த டைம்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ இண்டஸ்ட்ரியல் பியோட கம்பேர் பண்றப்ப புக் வேல்யூவோட கரண்ட் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர் வேல்யூஷன்ல இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 1.22. டெப்ட் அதிகமாகவே இருக்கு. 1,01,700 இருக்கு. டெப்ட் அதிகமா இருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 30.5. ப்ரமோட்டர் கிட்ட 45.3% ஹோல்டிங் இருக்கு. பிளெட்ஜிங் இருக்கு. ஸோ பிளெட்ஜிங் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பட் பிளெட்ஜிங் இருக்கு. 11.7% பிளெட்ஜிங். 6 மாசத்துல 12% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 23.3% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 3.79, கரண்ட் ரேஷியோ 1.09. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் ப்ரிசீடிங் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ லாஸ்ட் இயர் கம்மியாக ஆயிருக்கு. லேட்டஸ்ட் குவார்டர் அதுக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 8,264 crore வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில இம்பார்ட்டன்ட் நியூஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.